நீங்க internships or job digital marketing field search பண்ணிட்டு இருந்தீங்கன்னா then this video is for you. கரண்டா மல்டிபிள் கம்பெனிஸ் வேரியஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ஸ்க்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் போத் ஆன் சைட் அண்ட் ரிமோட் லொகேஷன்ஸ். சப்போஸ் நீங்க ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தென் ஈஸியா இந்த ஜாப்ஸ் எல்லாமே கிராக் பண்ண முடியும் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன்ஸ். ஸோ நோ மோர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். So the first company is Divo. So Divo it's a digital media and music company. So they are providing content creation, monetization, distribution and brand partnerships, influencer marketing. So in the multiple services வந்து provide பண்ணிட்டு இருக்காங்க. So இந்த brandல பாத்தீங்கன்னா influencer marketer and then YouTube channel manager இந்த ரெண்டு ரோலுக்குமே பாத்தீங்கன்னா ஹையரிங் போயிட்டு இருக்கு. So YouTube channel manager வரும்போது சென்னை லொகேஷன்ல தான் ஹையர் பண்றாங்க. And then பாத்தீங்கன்னா key responsibilities வரும்போது obviously உங்களுக்கு content creation இந்த ரிலேட்டடான ஸ்டஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி பிளான் பண்றதா இருக்கட்டும், வீடியோ ஆப்டிமைசேஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ யூடியூப் எஸ்இஓவா இருக்கட்டும், ஸோ யூடியூப் அனாலிட்டிக்ஸ் அண்ட் டேஷ்போர்ட் எல்லாமே பார்க்க தெரியணும். அண்ட் தென் சேனல் க்ரோத் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், அண்ட் சேனல் க்ரோத் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட் இதுல வந்து பிளே பண்ணுவீங்க. செகண்ட் ரோல் பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர் மார்க்கெட்டர். ஸோ இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் வரும்போது மோஸ்ட்லி நீங்க கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்கட்டும், ஏஜென்சிஸ், இன்ஃபுளுசர்ஸ் இந்த பீப்புள் கூட நீங்க கோஆர்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் யுவர் மேஜர் டாஸ்க் இஸ். ஸோ இந்த பிராண்ட் டீல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வரும்போது நீங்க ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணி நீங்க கொண்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் கான்டென்ட் எல்லாமே பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் யூ நீட் டு ட்ராக் த பெர்ஃபார்மன்ஸ், மேபி சம் கேபிஐஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கேபிஐஸ் பேஸ் பண்ணி நீங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். மோர் ஓவர் இந்த ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா பெங்களூர், ஸோ நாட் இன் சென்னை. ஸோ த செகண்ட் பிராண்ட் பாத்தீங்கன்னா ReTechologies. So ReTechologies பொறுத்த வரைக்கும் actually they are into multiple variations like so game development இருக்கட்டும், blockchain development இருக்கட்டும், DevOps solutions, so இந்த மாதிரி services and tech products வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிராண்ட் 2022ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் மல்டிபிள் ரோல்ஸ் லைக் மார்க்கெட்டிங், எஸ்இஓ, இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஸோ கஸ்டமர் சப்போர்ட், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வீடியோ எடிட்டிங் அண்ட் தென் கிராஃபிக் டிசைனிங், கான்டென்ட் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் ஆப்வியஸ்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ்க்கு எல்லாமே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அட் சேம் டைம் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஹைபிரிட் மாடல் தான். சம்வாட் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயே இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து சர்ச் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ ஃபார் ஷூர். So the third company is nothing but Nest Builders. Actually they are into real estate industry. So major பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ஸ் வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் சென்னை. ஸோ கரண்டா இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுமே பாத்தீங்கன்னா 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் உங்களுக்கு 1 year or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஒரு பிராண்டை போய் ரீச் பண்ணி பாருங்க. ஸோ மேஜரா உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா எண்ட் டு எண்ட் மெட்டா ஆட்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லைக் ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அண்ட் ஸோ இந்த ஆட்ஸ் ரன் பண்றது மட்டும் இல்லாம யூ நீட் டு ஆப்டிமைஸ் த கேம்பெயின் அண்ட் டிரைவ் எக்ஸப்ஷனல் ரிசல்ட்ஸ் ஃபார் த பிசினஸ். அட் த சேம் டைம் டேட்டாஸ் பேஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து மெஷர் பண்ற மாதிரி. ஸோ தட்ஸ் வாட் யுவர் அல்டிமேட் அப்ஜெக்டிவ் இஸ். ஸோ உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் இன்டெப்தா தெரியும்னா தென் கண்டிப்பா இந்த ஒரு பிராண்டை வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கம்பெனி பாத்தீங்கன்னா டிங். Actually, Ting it's a digital marketing and creative agency and they have multiple branches all over India. So இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா மல்டிபிள் ரோல்ஸ்க்கு ஹையரிங் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ்ல இருந்து மேனேஜர் பொசிஷன்ஸ் வரைக்கும் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் வரும்போது சோஷியல் மீடியா அசோசியேட், ஸோ இந்த ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னையில தான். அட் த சேம் டைம் 0 to 1.5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஆப்வியஸ்லி நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க ஆர் 6 months or 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் எ சோஷியல் மீடியா மார்க்கெட்டரா உங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது ஆப்வியஸ்லி நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும், ஷெட்யூல் பண்றதா இருக்கட்டும், மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றதா இருக்கட்டும். அட் த சேம் டைம் நீங்க அந்த அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றது மட்டும் இல்லாம நீங்க க்ரோ பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ரேட். இது எல்லாமே இருக்கு. அட் த சேம் டைம் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒன்லி இல்லை, வீடியோகிராஃபர் ஆர் காப்பி ரைட்டர் இந்த ஒரு பொசிஷன்ஸ்க்குமே வந்து நிறைய ஹைரிங்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ த ஃபிஃப்த் கம்பெனி இஸ் நத்திங் பட் ஸ்வான் டெக்னாலஜிஸ். ஸோ ஸ்வான் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ஏஜென்சி கம் ஐடி சர்வீசஸ் கம்பெனி. அட் த சேம் டைம் தேர் ஆல்சோ ப்ரொவைடிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அஸ் வெல். ஸோ இந்த கம்பெனில பார்த்தீங்கன்னா கரண்டா இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ். ஸோ லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான், பட் இட்ஸ் ஆன் சைட். இட்ஸ் நாட் எ ரிமோட் ஆர் ஹைபிரிட் ஜாப், இட்ஸ் ஆன் சைட். ஸோ கரண்டா 5 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ உங்களோட அல்டிமேட் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்போது ஆப்வியஸ்லி நீங்க எஸ்இஓல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஸ் எ இன்டர்னா நீங்க பேக்லிங்ஸ்ல தான் மேஜரா உங்களுக்கு ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆன் பேஜ் மேஜரா இருக்காது. ஸோ மேஜரா நீங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓல தான் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கலாம். லைக் கான்டென்ட் மேக் பண்றதா இருக்கட்டும், இல்ல கான்டென்ட் ஷெட்யூல் பண்றதா இருக்கட்டும், சம் டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கலாம். லைக் கான்டென்ட் ஷெட்யூல் பண்றதா இருக்கட்டும், சம் வாட் சம் டேட்டா என்ட்ரி ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஸோ இது எல்லாமே வந்து உங்களை மேனேஜ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களோட மேஜர் ஒர்க் லோடாகவே இருக்கும். தட்ஸ் இட். And the last one is Coal and Technologies. So இங்க பாத்தீங்கன்னா they are also into IT services and IT consulting company. So இந்த கம்பெனில மல்டிபிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோல்ஸ் அட் த சேம் டைம் சம் டெக் ரிலேட்டட் ரோல்ஸுமே வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ when comes to digital marketing, ஸோ கரண்ட் கான்டென்ட் ரைட்டர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 year ஆச்சு இருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் 4 years. மேஜரா பாத்தீங்கன்னா நீங்க B2B இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸா இருந்தீங்கன்னா ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும் அந்த ஜாப் வந்து கிராக் பண்றதுக்கு. அட் த சேம் டைம் இந்த காப்பிரைட்டிங் வரும்போது ஆட்ஸ்க்கு வந்து நீங்க காப்பிரைட் பண்ண மாட்டீங்க. ஸோ எஸ்இஓல ஒர்க் பண்ணுவீங்க, கான்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்லுமே வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கான்டென்ட் ரைட்டர் ஜாப், ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஒரு ரோல்ஸ்க்குமே வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் மேபி கன்சிடர் கூட பண்ணுவாங்க. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தென் யூ கேன் ஹேவ் எ லுக் அட் இட். ரிமெம்பர் ஒன் திங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் எல்லாமே தாண்டி நீங்க என்ன ரிசல்ட்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. சப்போஸ் உங்களோட ப்ரீவியஸ் ரோல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ரிசல்ட்ஸுமே ட்ரைவ் பண்ணியிருக்கீங்கன்னா தென் ஈஸியாக இந்த ஜாப்ஸ் எல்லாமே கிராக் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ண மாடியூல்ஸ்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேக் ஷூர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்வியூஸில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப் சர்ச் பண்ணிருந்தாங்கன்னா தென் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட் தே வில் ஆல்சோ கெட் பெனிஃபிட்டட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next one. Until then, Mazhar signing off.